கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த வீட்டு கூடுகையை சூம்பலியாக நாங்கள் செய்யத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாளிலும் அவர் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறபடினால் என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாக நாங்கள் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் எந்த நிமிடமும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் தெய்வத்தினுடைய கிருபைதான். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையைப் போல இந்த நாட்களிலும் கூட இப்படியான சூழ்நிலைகள், எதிரான சூழ்நிலைகள் எல்லா மக்களுக்குமே இந்த வைரஸினுடைய தாக்கங்களை பொறுத்தளவில் எல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு தாக்கங்களை உண்டு பண்ணி கொண்டிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் சொல்ல முடியும், எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக பலமாக எல்லா விதத்திலும் நாங்கள் தைரியமாக இருக்கத்தக்கதாய், நாங்கள் நடக்கத்தக்கதாய், வாழத்தக்கதாய் கர்த்தர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, ஏனென்றால் அப்படியாக தெய்வத்தினுடைய வழிநடத்தல்களை நாங்கள் எவ்வளவுத்திற்கு ருசித்திருக்கிறோம் என்பதை நாங்கள் எல்லாருமே அறிவோம். ஆகவே கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட இந்த ஃபேஸ்புக் மூலமாக கூட எங்களோடு அநேகர் இணைந்து இந்த வீட்டு கூடுகையான இந்த கூடுகையிலே கர்த்தருக்குள்ளாக கர்த்தரை பாடி துதித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் அதே நேரம் ஜெபங்களை ஏறெடுக்கும்படியாகவும் இணைந்திருக்கிறீர்கள். உங்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தர் துதி நேரங்களில் எங்களை வழி நடத்தினார், எங்களை பலப்படுத்தினார். ஒரு சிறு ஜெபத்தை நான் ஏறெடுத்து வார்த்தை வேளைக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காய் உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலும் மீண்டும் உம்முடைய பிள்ளைகளாக இந்த சூம்பலியாக இணைந்து உங்களை மகிமைப்படுத்த, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க, ஜெபங்களை ஏறெடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்து எங்களுக்கு பலன் தந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறபடினால் உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஐயா தியானிக்க போகிற வார்த்தையை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதமாக மாறத்தக்கதாய், உம்முடைய எழுப்புதல்களுக்குள்ளே நாங்கள் நடக்கத்தக்கதாய், அந்த எழுப்புதல்களிலே நாங்கள் ஒரு பங்குள்ளவர்களாய் மாறத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு பேசுங்க. அப்பா, வார்த்தையை கொடுக்கிற அடியேனையும் சிலுவை நிழலை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லி வருகிறது போல இப்படியான இந்த வீட்டு கூடுகையான இந்த சூம்பலியாக இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் ஒவ்வொரு இந்த வீட்டு கூடுகைகளிலே ஞாயிற்றுக்கிழமையிலே கொடுக்கப்பட்ட தேவ செய்தியை நாங்கள் இந்த நாட்களிலும் தியானிப்பதுண்டு, அதை குறித்து ஆராய்வதுண்டு. ஏனென்று சொன்னால் அந்த செய்தியினுடைய இன்னும் மேன்மையான சத்தியங்களை அறிந்து அந்த வார்த்தைகளின் பிரகாரம் நானும் நீங்களும் வழிநடக்கத்தக்கதாய், நானும் நீங்களும் அந்த வார்த்தையின் மூலம் வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கத்தக்கதாக கர்த்தர் இப்படியான நல்ல ஒரு ஒழுங்குமுறையாக இதை வைத்திருக்கிறபடினால் என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படியாக நாங்கள் ஒவ்வொரு கிழமைகளிலும் தியானித்து வருகிறோம். நாங்கள் சென்ற ஞாயிற்றுக்கிழமையிலும் கொடுக்கப்பட்ட தேவ செய்தியினுடைய தலைப்பை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். ஏதோ ஒன்றிற்காக எல்லாவற்றையும் இழந்து விடக்கூடாது, அல்லது இழந்து விடாதே, ஏதோ ஒன்றிற்காக எல்லாவற்றையும் இழந்து விடாதே என்று சொல்லுகிற அந்த தலைப்பின் கீழாக நாங்கள் ஏசாவினுடைய வாழ்க்கையிலிருந்து ஏசா எப்படியாக அவன் தேவனாலே கொடுக்கப்பட்ட தேவனுடைய மேன்மையான கனமான ஒரு ஆசீர்வாதம் அடங்கிய அந்த ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு பொக்கிஷமான காரியத்தை அவன் ஒருவேளை போஜனத்திற்காக அவன் இழந்தான் என்று சொல்லி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே பார்த்தோம். ஆகவே இந்த நாட்களிலும் கூட இந்த வார்த்தைகளின் பிரகாரம் அருமையாக ஊழியக்காரன் அதை குறித்து நல்ல விளக்கமாக எங்களுக்கு விளங்கப்படுத்தினார். நாங்கள் ஏதோ ஒன்றிற்காக, அதாவது எங்களுக்கு மாம்சீக பிரகாரமாக மாம்சீக ரீதியாக சில தேவைகள், சில விதமான காரியங்கள் எங்களுக்கு கட்டாயமாக உண்டு. அதே நேரம் சில எங்களுடைய மாம்சத்தினுடைய விருப்பு வெறுப்புகளும் எங்களுக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டிருக்கும். இந்த வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் கர்த்தருக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த ஆண்டு எங்களுக்கு விசேஷித்த விதமாக விசுவாச திருமுழுக்கு சபை மக்களுக்காக
கர்த்தர் எழுப்புதலின் ஆண்டு என்று சொல்லி இந்த ஆண்டை பிரகடனப்படுத்தி கர்த்தர் எழுப்புதலே நாங்கள் எப்படியாக எங்களை விட்டு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், அந்த எழுப்புதலுக்காக எப்படியாக நாங்கள் செயற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களையும் எப்படி நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், நாங்கள் எப்படி மற்றவர்களுக்குள்ளே ஒரு தாக்கங்களை, ஒரு எழுப்புதலுக்குரிய, ஒரு அசைவுக்குரிய, ஒரு உயிர்ப்பித்தலுக்குரிய காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தெய்வம் எங்களோடு பேசி வருகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலும் ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற அல்லது சொல்லிக்கொண்டிருக்கிற, உண்மையாக அதை மேன்மையாக நாங்கள் சொல்ல வேண்டும், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி. ஆகவே அப்படியாக தேவனுடைய பிள்ளைகளை இருக்கிற நானும் நீங்களும் இந்த பூமியிலே எங்களுடைய மாம்சீக பிரகாரமான விருப்பு வெறுப்புகளுக்காக தெய்வம் தந்த ஆசீர்வாதமான நிலைகளை, உதாரணமாக சொல்ல போனால் தெய்வம் எங்களுக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். அதற்குள்ளாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக அந்த பரிசுத்த ஜீவியத்தை எங்களுக்குள்ளே கட்டளையிட்டிருக்கிறார். இன்னும் தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ளே பூரணமாக விளங்கி இருக்கிறது. இதே போல தேவனுக்குள்ளாக பல ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தர் ஒரு ஸ்தானங்களிலே, ஒரு நிலைகளிலே வைத்திருக்கிறார். அவை இப்படியான காரியங்களை எங்களுடைய மாம்சத்தின் விருப்பு வெறுப்புகளுக்காக, இந்த மாம்சீகம் அல்லது மாம்சம் விரும்புகிறது போல அல்லது மாம்சம் எதை வெறுக்கும்படியாக செயற்படுக சொல்லுகிறதோ அதற்கு இணங்கி தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய காரியங்களை அல்லது தேவனுடைய ஆசீர்வாதமான காரியங்களை அல்லது தேவனையே நாங்கள் இழந்து விடக்கூடாது. அப்படி நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நாங்கள் ஒரு எழுப்புதல்லே நாங்கள் ஒரு பங்கடைகிறவர்களாக அல்லது அந்த எழுப்புதலுக்குரியவர்களாக நாங்கள் மாற மாட்டோம். அல்லேலூயா. ஏனென்றால் ஏசாவை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஏசா எப்படியாக அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசாவின் தேவன் என்றுதான் வர வேண்டும். ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் தேவன் என்று சொல்லி தெய்வம் அங்கே எழுதி வைப்பதற்கு இந்த ஏசாவினுடைய அவனுடைய செயற்பாடு தேவனுக்குள்ளாக தேவன் விரும்புகிறது போல தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அவன் செயற்படாத ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம். அதாவது எப்படி தெய்வத்தினுடைய அந்த சேஷ்ட புத்திரவாகம், அதாவது தேவன் கொடுத்த ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் அடங்கிய ஒரு காரியம் அதற்குள்ளே என்றால், அதற்குள்ளே எப்படியாக அந்த மூத்த மகனுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்கள் அங்கே பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே எப்படியான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆசீர்வாதங்கள் அடங்கிய மேன்மையான ஒரு காரியம் அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்றது. ஆகவே அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்ற மனிதன், அந்த சேஷ்ட புத்திர பாகத்துக்குரியவன் எப்படியாக அவன் ஒருவேளை போஜனத்திற்காக, ஒருவேளை சாப்பாட்டிற்காக, சில வேளைகளில் நாங்கள் நினைக்கலாம் எங்களுக்கு எங்களுடைய மாம்சீகத்துக்கு அல்லது மாம்சத்துக்கு தேவையான ஒரு காரியம் தானே, நிச்சயமாக. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அதைத்தான் இன்றைக்கும் கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். எங்களுக்கு எந்த விதமான ஒரு கட்டாயம் தேவையென்று சொல்லப்பட்ட ஒரு விடயமாக இருக்கலாம், அல்லது சில வேளைகளில் எங்களுக்குள்ளேயே ஒரு விருப்பு வெறுப்பு மாம்சம் சொல்லும் அப்படியான காரியமாக இருந்தாலும், தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் நாங்கள் தேவனுக்குள்ளாக இது பிரியமா, இது தேவன் விரும்புகிறாரா, இது தேவனுடைய சித்தமா என்பதைத்தான் நாங்கள் பகுத்து பார்த்து நாங்கள் செயற்பட வேண்டும். ஆகவே அன்று ஏசாவை பொறுத்தளவிலே ஏசா தன்னுடைய பசிக்காக அங்கே தன்னுடைய தம்பி இந்த சேஸ்திர புத்திர பாகத்தை எனக்கு விற்றுப்போடு என்று சொல்லி கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், நான் சாகப் போகிறேன், இது என்னத்துக்கு என்று சொல்லி அதை ஒரு அலட்சியம் பண்ணி தேவனுடைய பிள்ளைகளே அங்கே அவன் விற்று போட்டான் என்று நாங்கள் சென்ற கிழமையிலே பார்த்தோம். இன்றைக்கும் நாங்களும் இந்த விடயங்களிலே மிகவுமே ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். அன்று ஏசா
எப்படியாக அவன் உண்மையாக அவனுடைய சூழ்நிலையிலே சில வேளைகளிலே அவனுடைய பசியினுடைய கொடுமை நிமித்தம் அப்படி செய்திருந்தாலும் அது தேவனுக்குள்ளாக அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவனை அலட்சியம் பண்ணின காரியம், தேவனுக்குள்ளாக அது ஒரு சீர்கெட்ட காரியம் என்று சொல்லி எபிரேய ஆக்கியோனும் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவை இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகளே தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக மீண்டும் நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் அப்பா பிதாவு என்று கூப்பிடுவதற்கான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற நாங்கள் அங்கே தேவனால் பிறந்தவன் அங்கே எப்படியாக இருப்பான் என்று சொல்லி நாங்கள் 1 யோவானில் பார்க்கிறோம். அவன் உலகத்தை ஜெயிக்கிறவனாக இருக்கிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினாலே நாங்கள் அழிக்கத்தக்கதாய் தேவன் அப்படியான நல்ல ஒரு வழிநடத்தல்களுக்குள்ளே எங்களை வழிநடத்திருக்கிறார். ஆகவே இப்படியாக கர்த்தருடைய வழிநடத்தல்கள் இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் எங்களுக்கு வருகிற தேவைகளாக இருக்கலாம் அல்லது ஒரு எதிரான சூழ்நிலைகளாக இருக்கலாம், அந்த வேளைகளில் எங்களுடைய மாம்சீக பிரகாரமாக மாம்சீகத்தின் விருப்பு வெறுப்புகளுக்கு இணங்க நாங்கள் ஒரு முடிவு எடுப்போமா இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளே, அது தேவனை அலட்சியம் பண்ணுகிற, தேவனுக்கு எதிராக நாங்கள் ஒரு செயற்படுகிற ஒரு காரியமாக இருக்கலாம். சில வேளைகளில் நாங்கள் அதை சாட்டுப்போக்கு சொல்லலாம். சில இப்போ ஏசா கூட சொல்லியிருக்கலாம், எனக்கு பசிச்சுது, என்னுடைய சாப்பாடு எனக்கு தேவையாக இருந்தது, அதனால் இதை நான் செய்தேன் என்று சாட்டுப்பானால் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை உண்மையாக நாங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது தேவன் எல்லா விதத்திலும் பலனை தருவார். எந்த கஷ்டம் ஒரு கடைசியான மரணத்துக்கு ஏதுவான ஒரு நிலை வந்தால் கூட தேவ பிள்ளைகளே, நாங்கள் எங்களுடைய மாம்சம் சொல்லுகிறது போல, எங்களுடைய மனசும் மாம்சம் சொல்லுகிறது போல நாங்கள் முடிவெடுப்போமா இருந்தால் நாங்கள் தேவனை நாங்கள் அலட்சியம் பண்ணுகிறோம். அதே நேரம் தேவன் தந்த ஆசீர்வாதமான நல்ல காரியங்களை நாங்கள் அற்பமாக அலட்சியம் பண்ணி விட்டுவிடுகிறோம். என்றால் தேவனுடைய அன்பிலே, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஒவ்வொரு ரட்சிப்பின் காரியங்களை எல்லாம் நாங்கள் ஒரு தூக்கி எறிந்து விட்டு தேவனு பிரியமில்லாதபடி எங்களுடைய மனசும் மாம்சம் விரும்புகிறது போல நாங்கள் செயற்படும்படியாக நாங்கள் நடக்கிறோம். ஆகவே தான் இந்த நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் என்ன காரியத்துக்காகவும் தேவனுடைய காரியங்களை நாங்கள் இழந்து விடக்கூடாது. ஆமேன். அதனால்தான் அருமையாக அநேக உதாரணங்களை ஊழியக்காரன் சொல்லியிருந்தார். என்றால் சின்ன சின்ன கோபங்கள் வரும் பொழுது, சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் பொழுது, அல்லது சின்ன சின்ன மற்றவர்களால் ஒரு புறக்கணிக்கப்படத்தக்கதான ஒரு நிலைகள் வரும் பொழுது, இப்படி பல காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளை மற்றவர்களாலே அவமதித்து கூடாமல் பேசும் பொழுது கூட நாங்கள் எப்படியாக எங்களுடைய பிரதிபலிப்புகள், எங்களுடைய சுபாவத்தின் வெளிப்பாடுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆமேன். நாங்கள் ஏசாவினுடைய காரியத்தை பெருசாக பார்க்கிறோம். உண்மையாக எனக்கும் சேர்த்து தான் இதை சொல்லுகிறேன். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு நிலைகளையும் ஆராய்ந்து பார்ப்போம். எப்படி எனக்கொரு சின்ன கோபமூட்டத்தக்கதான அல்லது சின்ன ஒரு புறக்கணிக்கத்தக்கதான ஒரு அவமதிக்கத்தக்கதான ஒரு நிந்திக்கத்தக்கதான அன்புக்குரியவர்களே, ஏதாவது ஒரு கூடாதபடி ஒரு காரியத்தை பேசும் பொழுது நான் எப்படி என்னுடைய சுபாவத்தின் பிரதிபலிப்பை நான் பார்க்கிறோம். எப்படி உலக பிரகாரமான பேச்சுக்களை பேசுகிறோமா, அல்லது தேவனுக்குள்ளாக சரி கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறார் என்று சொல்லி அப்படி விடுகிறோமா என்பதை இன்றைக்கு நிதானிக்க வேண்டும். என்றால் இன்றைக்கு ஒரு எழுப்புதலுக்குள்ளே நாங்கள் ஒரு பங்குள்ளவர்களாக, அந்த எழுப்புதலின் அந்த பட்டியலிலே நானும் நீங்களும் பங்கு கொள்ளத்தக்கதாய் அல்லது அதிலே நாங்கள் காணப்படத்தக்கதாக இவைகள் எல்லாம் முக்கியம் தேவனுடைய பிள்ளைகள். ஏனென்றால் தேவனுடைய இந்த எழுப்புதலின் ஆண்டிலே எழுப்புதல் உண்டாகத்தக்கதாய் நாங்கள் இந்த வருடத்திலே ஒரு தேவனுக்குள்ளாக நிலை நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் இப்படியான சூழ்நிலைகள் வரும்பொழுது, அதாவது எங்களுடைய சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்கும், அந்த வேளையிலும் கூட தேவ பிள்ளைகளே, நான் சொன்னது போல மரணத்துக்கு ஏதுவான ஒரு மரணத்தின் ஒரு இறுதி கட்டமான ஒரு நேரம் வந்தால் கூட நாங்கள் தேவனையோ
தேவனுடைய காரியங்கள், தேவன் எங்களுக்குள்ளாக உண்டாக்கின அந்த திவ்ய சுபாவத்தின் அந்த நிலைகளில் கூட நாங்கள் விலகிவிடக்கூடாது தேவ பிள்ளைகளே. ஏனென்றால் நாங்கள் எதற்கோ என்றால் அப்படியான நிலைகளுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த உலக பிரகாரமாக மாம்சீகம் அங்கே விரும்புகிறது போல, மாம்சம் என்ன சொல்லுதோ, மனசு என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் நான் செயற்பட பார்க்கிறேன். தேவன் விரும்புகிறது போல, தேவனுக்குரிய சித்தத்தின் பிரகாரமோ நான் அங்கே செயற்படாமல் மாம்சீகம் மனசும் விரும்புகிறது போல செயற்படும். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளை ஊழியக்கானதை அருமையாக ஞாயிற்றுக்கிழமையில் சொல்லியிருந்தார். இன்றைய நாளில் நாங்கள் இப்படியான உலக பிரகாரமாக எங்களுடைய மாம்சத்துக்கு சில வேளைகளில் கட்டாயம் தேவை என்று சொல்லத்தக்கதான சில காரியங்கள் இருந்தாலும், தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய், தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நாங்கள் எதையுமே செய்துவிடக்கூடாது. அன்று ஏசா எப்படி அந்த ஒரு வேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான், அதை அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லி நாங்கள் பார்த்தது போல இந்த நாட்களிலும் நாங்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை நான் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே நான் சொன்னது போல ஏசாவினுடைய அந்த காரியம் பெரிய காரியம். ஆனால் நாங்களும் சின்ன காரியங்களில் எப்படியெல்லாம் நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பதை நன்கு நாங்கள் அறிவோம் இல்லையா? ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தர் என்னையும் சரி உங்களையும் சரி மன்னித்து நாளுக்கு நாள் அவருக்குள்ளாக பலன் கொண்டு ஸ்திரப்பட்டு நடக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆகவே இந்த காரியங்களை இப்பொழுது நாங்கள் கேட்கிறோமா இருந்தால் இன்னும் நாங்கள் ஒரு அபிஷேகத்தை தேவனிடத்திலே பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே, எந்த நிலையிலும் அப்பா நான் எதற்காகவும் உம்முடைய அந்த வார்த்தைக்கு விரோதமாக, உம்முடைய சத்தியத்துக்கு விரோதமாக நான் பேசக்கூடாது, நான் சிந்திக்கக்கூடாது, நான் நடக்கக்கூடாது. நான் என்னுடைய நிலைமையில் எந்த நிலைமை வந்தாலும் ஆண்டவரே உம்மையே நான் நோக்கி பார்த்து உமக்காக நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு எழுப்புதல் உண்டாகும். அந்த எழுப்புதலிலே நான் பங்கடைவேன், அல்லது அந்த எழுப்புதலுக்குரியவனிலே நானும் ஒருவனாக இருப்பேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே நாங்கள் அப்படியாய் வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த ஏசா, நான் சொன்னது போல ஆபிரகாம் ஈசாக்கு ஏசாவின் தேவன் என்று வரவேண்டிய அந்த இடத்தை இழந்து போனான். ஆமென். யாக்கோப்பின் தேவன் என்று சொல்லி யாக்கோப்பு அதற்காக அந்த இடத்திற்காக அல்லது அந்த ஒரு எழுப்புதலின் அந்த பட்டியலிலே அல்லது எழுப்புதலுக்குரிய ஒரு காரியத்திலே அன்புக்குரியவர்கள் அந்த இடத்துக்கு வரத்தக்கதாய் அவனும் எப்படி செயற்பட்டான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நான் இன்றைக்கு சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த நாட்களிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இந்த வார்த்தைகளின் பிரகாரம் வேதத்தில் எப்படி எதற்காக அவர்கள் தேவனுக்குள்ளாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவன் கொடுத்த வல்லமையான காரியங்களை அவர்களுடைய மாம்சீகத்தின் விருப்பு வெறுப்புகளுக்காக இழந்து போனார்கள் என்று சொல்லி நாங்கள் சில உதாரணங்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஏசா மாத்திரமல்ல, இன்னும் பல தேவனுக்குள்ளாக இருந்த மனிதர்களுடைய நிலைமைகளையும் நாங்கள் பார்க்கும் பொழுது என்ன இதிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் அப்படி செய்தார்கள், நானும் அப்படி செய்யலாம் என்று அல்ல. நாங்கள் இவைகளை எல்லாம் என்னுடைய இருதயத்திலும் உங்களுடைய இருதயத்திலும் நாங்கள் பதித்து வைக்க வேண்டும். இப்படியாக நடக்கக்கூடாது, இது தேவனுக்கு விருப்பமில்லை என்பதைத்தான் தெய்வம் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் வேதத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தவைகள் அங்கே திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் உங்களுக்கோ ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படியாக வெளிப்படுத்தப்பட்டு, அதாவது அவர்களுக்கு திருஷ்டாங்கமாக நடந்தது, எங்களுக்கு ஒரு எச்சரிப்பு. இவைகளெல்லாம் நீங்கள் இவைகளில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் நடக்க வேண்டாம். ஏசாவை போல எந்த பசியின் கொடுமை காரியங்கள் வந்தாலும் தேவனை விட்டுவிடக்கூடாது. தேவனுடைய நிலைமைகள் இருந்து தேவனுடைய அந்த திவ்ய சுபாவமான அந்த வார்த்தைகளோ அல்லது அவருக்குள்ளான ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருந்து விட்டு விலகக்கூடாது என்பதை கர்த்தர் எங்களோடு ஒவ்வொரு காரியங்களையும் அங்கே நடக்கும்படியாக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, நான் இன்றைய நாளிலும் கூட எண்ணாகம புஸ்தகத்திலே உங்களுக்கு தெரியும், அங்கே கானானை வேவு பார்க்கும்படியாக மோசே 12 கோத்திரத்திலிருந்து
ஒவ்வொருவராக தெரிந்தெடுத்து அந்த கானான் தேசத்தை வேவு பார்த்து வரும்படியாக, அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அங்கே உள்ள ஜனங்கள் எப்படி என்று சொல்லி அந்த தேசத்தை வேவு பார்த்து வரும்படியாக அனுப்பியிருந்தார். அதாவது இதற்கு முன்பதாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணித்தான் அழைத்து வருகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர் அழைத்து வரும்பொழுது, அங்கே லேவியராகம புஸ்தகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் அங்கே சொல்லப்படுகிறது. 20வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலே, அங்கே நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லித்தான் அவர்களை தெய்வம் அழைத்து வருகிறார். இந்த வேளையிலே மோசே அங்கே 12 கோத்திரத்திலும் ஒவ்வொருவராக எடுத்து அங்கே அனுப்பின பொழுது அதிலே 10 பேர் தேவனுடைய பிள்ளைகளே அங்கே போய் பார்த்து அங்கே உள்ள மனிதர்களுடைய நிலைமையை அவர்கள் பார்த்து அங்கே ஒரு துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்ன நான் இதற்குள்ளே சொல்லுகிறேன் என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் எப்படியாக விசுவாசிக்காம, என்றால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி அழைத்து வந்திருக்கிற அந்த வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்காமல் அங்கே உள்ள மனிதர்களை, அங்கே உள்ள காரியங்களை கண்டு பயந்து, இது எங்களுக்கு சரிவராது, இது அங்கே பயங்கரமான அங்கே மனுஷர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள், அன்புக்குரியவர்களே, அவர்களும் பயந்தது மாத்திரமல்லாமல் அங்கே மற்ற ஜனங்களுக்கும் அதை அங்கே சொல்லுகிறார்கள், அந்த துர்ச்செய்தியை பரப்பினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்கள், என்ன இவைகளுக்குள்ளே சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர்களுடைய நிலைமையை பாருங்கள். அவர்கள் எப்படியாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும், அந்த ஜனங்களுடைய காரியங்கள், அந்த ஜனங்களுடைய வளர்ச்சிகள், அல்லது அந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பெரிதானவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல், தெய்வம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே, பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி அப்படியான ஒரு பார்வை அங்கே அவர்கள் பார்க்காதபடி இவர்கள் மாம்சீக ரீதியாக அவர்கள் பார்த்தார்கள். தேவ பிள்ளைகளே, அதன் பிரகாரமாக அதை பேசினார்கள். அதனால்தான் வேதத்திலே சொல்லப்படுது, மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினாலே அழித்து போடுங்கள். அதாவது தேவனுடைய வார்த்தை அங்கே ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறன்னு சொல்லப்பா, அந்த வார்த்தையினாலே நாங்கள் அந்த மாம்சத்திலே வருகிற அந்த பயங்களை, மாம்சத்திலே வருகிற சந்தேகங்களை, மாம்சத்திலே வருகிற எல்லா விதமான தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான கிரியைகளை தேவனுடைய வார்த்தையினாலே நாங்கள் அழிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த 10 பேரும் அங்கே உள்ள நிலைமைகளை பார்த்து பயந்து அவர்கள் பார்வையிலே அவர்கள் எப்படியாக இது எங்களுக்கு சரிவராது என்று சொல்லி அங்கே துர்ச்செய்தியை பரப்பினார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கிறதுனாலே, தேவன் வைத்த அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறதுனாலே அவர்கள் எப்படியாய் மாம்சீக அந்த ரீதியிலே, மாம்சீகம் சொன்னது போல மாம்சீகத்தினுடைய அந்த விருப்பத்தின் பிரகாரம் அவர்கள் பேசினார்கள். இதனால் என்ன நடந்தது தேவ பிள்ளைகளே? அங்கே அந்த 10 பேரும் அந்த கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே என்ன, இந்த எழுப்புதலின் ஆண்டிலே தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் இந்த எழுப்புதலின் ஆண்டிலே கர்த்தர் செய்கிற அந்த எழுப்புதலிலே நாங்கள் பங்கடையத்தக்கதாய், அந்த எழுப்புதலிலும் நானும் ஒருவனாக, தேவ பிள்ளைகளே நீங்களும் ஒருவனாக நிற்கத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து நடக்க வேண்டும். எந்த காரியத்தை கண்டும் தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் பயப்படாமல், சந்தேகிக்காமல், ஆமென், எந்த விதத்திலும் நாங்கள் சோர்ந்து போகாமல், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் இந்த ஆண்டிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். எழுப்புதலிலே கர்த்தர் பெரிய காரியங்களை ஜனங்களுக்குள்ளே செய்வார் என்று சொல்லி
நானும் நீங்களும் தேவ பிள்ளைகளே அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்க முடியும். இந்த 10 பேரும் எப்படி அவர்களுடைய அந்த மாம்சீக ரீதியாக பார்த்தார்களோ அதன் பிரகாரம் அவர்கள் இங்கே மக்களுக்கும் வந்து பரப்பினார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் என்ன நான் சொல்லுகிறேன், ஏதோ ஒன்றுக்கா எங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறது, அதைத்தான் நான் சொல்றேன். ஏதோ ஒன்றுக்கா என்று சொன்னால் எங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறது போல அந்த மனசும் மாம்சத்தினுடைய அந்த விருப்பத்துக்கிணங்க எங்களுடைய பேச்சுக்களோ எங்களுடைய சிந்தனைகளோ எங்களுடைய நடைகளோ இருக்கக்கூடாது தேவ பிள்ளைகளே. அப்படி என்று சொன்னால் இந்த 10 பேரை போல அந்த கானானை அவர்கள் சுதந்தரிக்காமல், அவர்கள் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் அவர்கள் போனது போல நாங்களும் இந்த எழுப்புதலிலே அன்புக்குரியவர்களே, இந்த எழுப்புதலின் ஆண்டிலே எழுப்புதலை குறித்த விடயங்களிலே நாங்கள் சந்தேகமும் அதை குறித்த பலவிதமான முறுமுறுப்பான காரியங்களும் செய்வோமா இருந்தால் நாங்களும் இந்த எழுப்புதலுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல முடியாதபடி, அல்லது எழுப்புதலே நானும் நீங்களும் ஒருவராக எண்ணப்படாதபடிக்கு போய்விடுவோம். ஆமென். பாருங்கள், அந்த வார்த்தையை மட்டும் நான் வாசித்து அடுத்த கட்டத்துக்குள்ளே போகிறேன். எண்ணாகம புஸ்தகத்திலே 13:33 அங்கே அந்த 10 பேரும் என்ன சொல்லுகிறார்கள், அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள். ஆமென். ஆகவே இதனுடைய முடிவு அங்கே அந்த கானானுக்குள்ளே இந்த 10 பேரும் போகவில்லை என்று சொல்லி அங்கே நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். நான் என்ன இதிலிருந்து ஒரு சாராம்சம் சொல்லுகிறேன் என்றால், நானும் நீங்களும் இந்த எழுப்புதலின் ஆண்டிலே தேவ பிள்ளைகளே எந்த காரியத்துக்காகவும் ஆமென் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசியாமல் போய் எங்களுடைய மனசும் மாம்சம் விரும்புகிறதை அங்கே பேசவோ சிந்திக்கவோ செயற்படுத்தவோ அல்லது எந்த காரியத்தையும் நாங்கள் பரப்பவோ அன்புக்குரியவர்களே வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிப்போம். ஆமென். ஏசா எப்படி ஒருவேளை போஜனம், ஒருவேளை அவன் என்னென்றால் அங்கே சாக போகிறேன் என்று சொல்லி அந்த ஒருவேளை போஜனத்துக்காய் தன் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்தான். இவர்களும் இப்படியாக பயந்து அன்புக்குரியவர்களே செயற்பட்டார்கள். அங்கே மாம்சம் விரும்புகிறது போல பேசினார்கள். அங்கே ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைக்குள்ளே போய்விட்டார்கள். சரி, அடுத்த காரியத்தை நான் சீக்கிரமாக சொல்லுகிறேன். பாருங்கள், ஒரு அப்போஸ்தலன், அதாவது யூதாஸ் எப்படியாக அப்போஸ்தல ஊழியத்தை அங்கே ஒரு பண ஆசையினாலே இழந்து போனான் என்று நாங்கள் பார்க்கிறோம். நான் என்ன இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, அதாவது ஊழியக்காரன் சொன்னது போல ஏதோ ஒன்றிற்காக எல்லாவற்றையும் இழந்து விடாதே. ஆமென். பாருங்கள், ஒரு பண ஆசையின் நிமித்தம் எப்படியாக அந்த அப்போஸ்தல அந்த பட்டத்தில் இருந்தவன் அல்லது அப்போஸ்தலருடைய அந்த வரிசையில் இருந்த அந்த யூதாஸ் காரியோத்து எப்படியாக அந்த அப்போஸ்தல ஊழியத்தை இழந்தான் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு அழகாக சொல்லுகிறது. ஆமென். நான் அந்த வார்த்தையை வாசித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். மத்தேயு புஸ்தகம் 26வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். எப்படியாக தேவனுடைய பிள்ளைகளே ஒரு பண ஆசையின் நிமித்தம் அப்போஸ்தல ஊழியத்தை இழந்தான். ஆமென். அங்கே தேவனுடைய அந்த சிங்காசனத்திலே 12 பேருக்கு எப்படியாக ஒரு மேன்மையான இடம் இருந்தது என்றெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அதையெல்லாம் இவன் இழந்து போனான் என்பதை அன்புக்குரியவர்களே நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்றால் பண ஆசை. ஆமென். பணம், வேதம் சொல்லுகிறது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த எழுப்புதலின் ஆண்டிலே இந்த எழுப்புதல் என்ற இந்த கருத்தை வைத்தே நாங்கள் பேசலாம். அன்பானவர்களே, அன்று யூதாசும் கூட ஒரு தேவனுக்குள்ளான ஒரு மேன்மையான இடத்திலே இருக்க வேண்டிய அந்த அப்போஸ்தலர்கள் இருக்க வேண்டிய இடத்திலே அல்லது அப்போஸ்தலர்களுக்குரிய கனப்படுத்தலுக்குரிய அந்த கனப்படுத்தலான அந்த விடயங்களிலே பங்கெடுக்க முடியாதபடி, அதிலே அவனும் தன்னை ஒப்புவிக்க முடியாதபடி அவனுக்குள்ளே வந்த அந்த பண ஆசையின் நிமித்தம்
அப்போஸ்தல ஊழியத்தை இழந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவன் எப்படி மரித்தான் என்றும் நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், மத்தேயு 27வது அதிகாரம் 4வது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, அதில் நீங்கள் 1வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது விளக்கமாய் சொல்லப்படுது. விடிய காலமான பொழுது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியனிடத்துக்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலும் கூட நாங்களும் இதை ஆராய்ந்து பார்ப்போம். சில வேளைகளிலே பண ஆசை எப்படியாக ஒரு எழுப்புதலிலே நானும் நீங்களும் பங்கடைய முடியாதபடி, அல்லது எழுப்புதலிலே அன்புக்குரியவர்கள் எங்களுக்குள்ளும் ஒரு எழுப்புதல் உண்டாக முடியாதபடிக்கு இந்த பண ஆசை அன்புக்குரியவர்களே எங்களை அங்கே கீழே இழுத்தி எங்களை ஒரு வேதனையான நிலைக்குள்ளே கொண்டு போய்விடும். ஆமேன். அவை ஏதோ ஒன்றிற்காக பண ஆசை, ஏதோ ஒன்று. ஆமேன். அன்று ஏசாக்கு சாப்பாடு. ஆமேன். இப்படியாக அந்த ஏசாவினுடைய நிலைமையைப் போல ஒரு வேளை போஜனத்துக்கு இவர் பண ஆசையினாலே அந்த அப்போஸ்தல ஊழியத்தை இழந்தார். சாப்பாட்டுக்காக, ஒரு வேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த யூதாஸை போல, இந்த ஏசாவை போல, அந்த வேவு பார்க்க போன அந்த 10 கோத்திரத்து தலைவர்களைப் போல தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் சூழ்நிலைகளை பார்த்தோ அல்லது எங்களுக்கு வருகிற மாம்சீக மனசில் வருகிற வெறுப்புகளுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போமாயிருந்தால், தேவனை விட்டு, தேவனுடைய வார்த்தைகளை விட்டு நாங்கள் அதற்குள்ளாக ஒப்பு கொடுத்து நாங்கள் போவோமா இருந்தால், தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஒரு பரிதவிக்கப்பட்டவர்களாக போய்விடுவோம். இந்த எழுப்புதலின் ஆண்டிலே நாங்கள் எழுப்புதலை காண முடியாதவர்களாக, அல்லது அந்த எழுப்புதலுக்குரியவர்கள் என்று சொல்லப்படாதபடிக்கு நாங்கள் போய்விடுவோம். ஆமேன். சரி, நாங்கள் பண ஆசையினாலே எப்படி யூதாஸ் அப்போஸ்தல ஊழியத்தை இழந்தார். அடுத்தது பாருங்கள், பொருளாசை. பொருட்கள் மீது ஒரு ஆசை கொண்டதினாலே ஒரு தேவனுடைய வல்லமையான ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே இருந்த ஒரு அங்கே தேவனுடைய மனுஷன் அங்கே எப்படியாக அவன் ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைக்கு போனான் என்று சொல்லி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அது விளக்கமாக இருக்கும். பாருங்கள், எப்படி அவன், அதாவது ஏதோ ஒன்றுக்காக, அதாவது ஒரு பொருட்கள் மீது ஒரு ஆசையினாலே வல்லமையாக தேவனுடைய ஒரு அந்த தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசியின் கீழ் இருந்த வேலை செய்து கொண்டிருந்த, பணிவிடை செய்து கொண்டிருந்த அந்த அவன் எப்படி ஒரு பரிதவிக்கப்பட்டவனாக அங்கே போனான் என்று சொல்லி இதில் பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுடைய மனுஷனாகி எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாக நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுகசெய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் சுகசெய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலத்தேசத்தில் இந்த என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். பொய் சொல்லுகிறான். பாருங்கள், அதற்கு நாகமான் தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக் கொள் என்று சொல்லி அவனை வரைந்து 2 தாலந்து வெள்ளியை 2 கைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் இரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா?
பணத்தை வாங்குகிறதற்கும், வஸ்திரங்களையும், ஒலிவத் தோப்புகளையும், திராட்சை தோட்டங்களையும், ஆடு மாடுகளையும், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். தேவனுடைய பிள்ளைகளை இங்கே பாருங்கள், கேயாசிக்கு நடந்த சம்பவம் எப்படி. எலிசாவை குறித்து உங்களுக்கு தெரியும். எப்படியான ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, அங்கே எப்படியாக எதிரிகள் பள்ளி அறையிலே கதைப்பதை அங்கே தேவன் இவனுக்கு, அங்கே எதிரிகள் பேசுவதை தேவன் இவனுக்கு அங்கே வெளிப்படுத்தி கொடுத்து அப்படியான பலவிதமான அற்புதங்களை, அதாவது எலியாவை பார்க்கிலும் இரட்டிப்பான அற்புதங்களை செய்த தேவன் என்று, செய்த மனுஷன் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு கீழே இருந்து கர்த்தருடைய காரியத்தை தேவனுடைய மனுஷனுக்குள்ளாக இருந்து செய்த இந்த கேயாசியினுடைய பொருளாசை என்று சொல்லுகிற அந்த ஆசையின் நிமித்தம் எப்படியாய் அந்த தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் அங்கே பொய்யெல்லாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய போய் அங்கே இப்போத்தான் 2 தீர்க்கதரிசிகள் புத்திரர் வந்திருக்கிறார், அவர்களுக்கு மாற்று வஸ்திரம் தேவை என்று சொல்லி எஜமான் அனுப்பினார் என்றெல்லாம் பொய் சொல்லுகிறார். பாருங்கள், என்ன இதில் நான் சொல்லுகிறேன் என்றால், ஏதோ ஒரு காரியம் எங்களுடைய மனசு, எங்களுடைய மாம்சம் விரும்பும் பொழுது அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளே தேவனுடைய சத்தியங்களுக்கு விரோதமாக நாங்கள் செயற்படுவோமா இருந்தால், இன்றைக்கு கேயாசியினுடைய நிலைமையை பார்க்கிறோம். எப்படி அவன் ஒரு வல்லமையான ஊழியக்காரனுக்குள்ளே இருந்து காரியங்களை செய்து கொண்டிருக்க வேண்டியவன் குஷ்டரோகியா போயிட்டான். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, இந்த பொருளாசை என்ற ஒரு காரியம் கூட நாங்கள் எழுப்புதலிலே எங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, இந்த எழுப்புதலின் ஆண்டிலே எழுப்புதல் அநேகருக்குள்ளே கடந்து செல்வதற்கு நான் இப்படியான ஒரு பொருளாசை உடையவனாய், பண ஆசை உடையவனாய், தேவ பிள்ளைகளே எங்களுக்கு எதிராக வருகிற காரியங்களிலே மனசும் மாம்சம் விரும்புகிறது போல நாங்கள் செயற்படும் பொழுது இந்த எழுப்புதல்லே நாங்கள் இல்லாமல் போய்விடுவோம். அன்று எப்படி ஏசா அந்த பட்டியலிலே வர முடியாதவனாய், யூதாஸ் காரியத்து வர முடியாதவனாய், அப்போஸ்தல அந்த பட்டியலிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையான இடத்திலே வர முடியாதவனாய், அந்த 10 பேர் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாதவர்களாக, இதே போல இந்த கேயாசியை பார்க்கும் பொழுது அங்கே அவனுடைய எலிசாவுடைய அந்த சமூகத்திலே அவனோடு இருந்து ஊழியம் செய்ய முடியாதபடி போனதற்கு, அந்த இழந்து போனதற்கு தேவ பிள்ளைகளை ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் எப்படியாக தங்களுடைய மனசும் மாம்சம் விரும்பினது போல செயற்பட்டார்கள். ஆனால் அந்த எழுப்புதலுக்கான அல்லது ஒரு ஆசீர்வாதமான நிலைகளை அவர்கள் கண்டுகொள்வதற்கு அல்லது அதில் நிலை நிற்பதற்கு அவர்கள் விலகி போய்விட்டார்கள், தவறிவிட்டார்கள். ஆமேன். ஆகவே இந்த கேயாசியை போலவும் நாங்கள் ஒரு பொருளாசை உள்ளவர்களாக இருந்து விடக்கூடாது என்றால், அதுதான் தலைப்பு. எப்படி ஏதோ ஒன்றுக்கா பொருளாசைக்காக எல்லாவற்றையும் நாங்கள், அதாவது எல்லாவற்றையும் என்று சொல்லும் பொழுது அங்கே பொருளாசைக்காக பொய் சொல்லி ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நடந்து என்ன பொருளாசையினாலே அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த சொத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அப்படியான ஒரு தேவ பிள்ளைகளே, எனக்கும் உங்களுக்கும் அந்த நிலைகள் வருமா இருந்தால், இன்றைக்கு ஆவியினாலே இந்த மாம்சத்தின் இந்த கிரியைகளை, இந்த மாம்சத்தின் சிந்தனைகளை, மாம்சத்தின் செயல்களை நாங்கள் அழிப்போம். அதாவது தேவனுடைய வார்த்தை இல்லை, நான் தேவனுக்குரியவன், தேவனுடைய பிள்ளை, தேவனுக்குள்ளாக நான் இந்த ஆண்டு எழுப்புதலின் ஆண்டிலே அநேகருக்குள்ளே ஒரு எழுப்புதலை கண்டுகொள்ளத்தக்கதாய் அல்லது எழுப்புதலை உண்டாக்கத்தக்கதாய் செயற்பட வேண்டியவன், அந்த எழுப்புதலின் காரியங்களிலே நானும் ஒருவனாய் நிற்க வேண்டியவன் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒன்றுக்காக நாங்கள் அந்த எழுப்புதலின் காரியத்திலே பங்கெடுக்காதபடிக்கு போய்விடக்கூடாது. ஆமேன். இழந்து விடக்கூடாது. ஆமேன். சரி, இன்னொருவரை பார்த்து நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். பண ஆசை, பொருளாசை, பொன்னாசை. ஆமேன். சிம்சோனை குறித்து நான் சொல்லுகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 13வது அதிகாரம் என்றால், இன்றைக்கு தேவனுடைய ஒரு எழுப்புதல்களுக்குள்ளே அநேக தேவனுடைய பிள்ளைகள் வர முடியாதபடிக்கு அல்லது அதிலே அவர்களும் தங்களை அந்த எழுப்புதலே நிலைநிறுத்தி கொள்ள முடியாதபடிக்கு அநேகர் அன்புக்குரியவர்களே விழுந்து போனது அல்லது அவர்கள் இழந்து அந்த நிலைகளை, அந்த ஸ்தானங்களை விட்டு போனதற்கு காரணம் இவைகள் தான். ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும், பணத்தை பெற்றுக்கொள்ளணும், பண ஆசை, பொருளாசை, பொன்னாசை.
பெண்கள் மீது அல்லது ஸ்திரீகள் மீதான ஒரு ஆசை என்று சொல்லலாம். ஆமென். பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது. பாருங்கள், சிம்சோனை குறித்து சொல்லப்பட்ட காரியம், நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். தாய்க்கு அங்கே தேவனுடைய தூதர் சொல்லுகிறார், நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாயிருப்பான். அவன் இஷ்டவேலை பெலிஸ்தரின் கைக்கு பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இப்படியாக இந்த சிம்சோனை குறித்து தீர்க்க தரிசனம், எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கையினின்று அவன் ரட்சிப்பான் என்று சொல்வது அங்கே இவனுக்கு உரிய ஒரு அதாவது தீர்க்க தரிசனமாக, அல்லது இவனை இப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி தாய்க்கு அங்கே சொல்லப்பட்ட ஒரு விடயம். அவன் நசரனாக இருப்பான், அவனுடைய தலையின் மேல் சவரகன் கத்தி படக்கூடாது என்றெல்லாம் இப்படியான ஒரு பிரதிஷ்டை உள்ள அல்லது ஒரு ஒப்பு கொடுத்தலான ஒரு பிள்ளையை அங்கே பெறுவா என்று சொல்லி, அல்லது இப்படியாய் வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே அன்று சிம்சோனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சிம்சோன் பிறந்து அப்படியாக வளர்ந்து வந்தான். ஆனால் இந்த பிரதிஷ்டை அல்லது இப்படியான ஒப்பு கொடுத்தலான இப்படியாக ஒரு, அதாவது இதில் சொல்லப்பட்டது போல பெலிஸ்தருடைய கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக செயற்பட வேண்டியவன், ஒரு எழுப்புதலை உண்டாக்க வேண்டியவன், அங்கு எழுப்புதல்களை அநேக ஜனங்களுக்குள்ளே ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டியவன் எப்படி அந்த காரியத்தை இழந்து போனான் என்றால், ஒரு பெண்ணின் மீது கொண்ட ஆசையினாலே, ஒரு பெண்ணின் மீது கொண்ட இச்சையினாலே அங்கே அதை இழந்து போனான். அவனுடைய பிரதிஷ்டையை உடைத்து போட்டான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவேதான் ஏதோ ஒன்றுக்காக எங்களுடைய காரியங்களை நாங்கள் இழந்து போகக்கூடாது. தேவன் எங்கள் மூலமாய் எழுப்புதலை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறபடினால எங்களுக்குள்ளே வருகிற மனசும் மாம்சம் விரும்புகிற விருப்பு வெறுப்புகளுக்கு, அன்புக்குரியவர்களே, அல்லது எங்களுக்கு கட்டாயமான தேவையான காரியங்களுக்கு மாம்சீக பிரகாரமாக நாங்கள் நடப்போமா இருந்தால், அன்புக்குரியவர்களே, நாங்கள் தேவனுக்கென்று தேவனாலே தேவன் எங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாமல் போய்விடும். நாங்களும் அந்த ஒரு ஆசீர்வாதமான நிலைகளை விட்டு போய்விடுவோம். ஆமென். ஏதோ ஒன்றுக்காக தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய தேவன் தந்த காரியங்களை இழந்து விட வேண்டாம். இந்த சிம்சோன் எப்படியாக அவன் இழந்தான் என்று பாருங்கள். 16வது அதிகாரத்திலே 4 இருந்து சில வசனங்களை சீக்கிரமாய் வாசிக்கிறேன். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோடு சிநேகமாயிருந்தான். அவளிடத்துக்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதனால் அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்துகொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அன்புக்குரியவர்களே, அப்படியாகத்தான் தேவனுடைய அவன் சிருஷ்டிக்கப்பட்டான், அல்லது அவன் பிறப்பிக்கப்பட்டான், வளர்க்கப்பட்டான் என்றால் கர்த்தருடைய ஒரு எதிர்பார்ப்பின் பிரகாரம், கர்த்தருடைய ஒரு எழுப்புதல் அவன் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடந்து போக வேண்டும். பெலிஸ்தருடைய கையினின்று இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்றுதான் அவனை வளர்த்தார்கள். அவனுக்கு கர்த்தர் வல்லமையை கொடுத்தார். அவனுடைய ஒரு பலத்தை அங்கே தலையிலே வைத்திருந்தார் என்று சொல்லி, அந்த தலைமுடியில் இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் அவன் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அன்புக்குரியவர்களே, இந்த ஸ்திரியோடு தெலீலாளோடு அவன் சிநேகமாக இருந்த பொழுது, அந்த ஸ்திரியின் மூலமாக அந்த பெலிஸ்தர்கள் இவனை முறியடிக்கத்தக்கதாய், இவனை வீழ்த்தத்தக்கதாக, அன்புக்குரியவர்களே, இங்கே இவனிடத்திலே ஆலோசனை சொல்லுகிறார். பாருங்கள், எப்படி இந்த சிம்சோன் தனக்குள்ளே இருக்கிற அந்த பலம் எப்படிப்பட்டது, எதனால் இருக்கிறது, எதிலே இருக்கிறது என்று சொல்லி
அவளினுடைய அந்த அந்த வார்த்தைகளின் நிமித்தம், அவள் மீது கொண்ட அந்த அன்பு அல்லது இச்சையின் நிமித்தம், அல்லது அந்த பெண்ணாசை என்று சொல்லுகிற அந்த 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 விடயத்திலே அவன் அதை சொன்னான். அவனுடைய பிரதிஷ்டை, அவனுடைய வல்லமை, அவனுடைய பலம் இழக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். பாருங்கள் 16வது அதிகாரம் 16 சொல்லப்படும். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, பாருங்கள் எப்படி அவள் தினம் தினம் அவனை வார்த்தைகளாலே நெருக்கி, உன்னுடைய பலம் எப்படிப்பட்டது, எதில் இருக்கிறது, உனக்கு இப்படியான பலம் இருக்கிறது என்று சொல்லி அவள் தினம் தினம் அலட்டு. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, என்னையும் உங்களையும் இந்த உலகத்திலே பல காரியங்கள் தேவனுடைய காரியங்களை விட்டு விலக்கத்தக்கதாய், தேவனுடைய ஆசீர்வாதமான அந்த நிலைகளிலிருந்து எங்களை தவறி போகத்தக்கதாக சில காரியங்கள் என்னையும் உங்களையும் நாளுக்கு நாள் அடிக்கடி எங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம், அலட்டி கொண்டிருக்கலாம். பல விதமான வார்த்தைகளோ பல காரியங்களோ நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஏதோ ஒன்றுக்காக அவர்களுடைய ஏதாவது இப்படியான அலட்டி கொண்டிருக்கிற அல்லது நெருக்கி கொண்டிருக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலைகளுக்காக நாங்கள் தேவனை விட்டு போகக்கூடாது, தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகக்கூடாது. தேவ பிள்ளைகளே, ஆமேன். இந்த சிம்சோன் எப்படியாக அவள் மீது ஆசையாக இருந்தான், நேசமாக இருந்தான். ஆனால் அவள் எப்படியாக தினம் தினம் அவனை வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனாலே சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு, இதைத்தான் ஏசாவும் சொன்னார், நான் சாகப் போகிறேன் என்னத்திற்கு இந்த சேஷ்ட புத்திரபாகம் என்று சொல்லி விட்டு போட்டான். இங்கேயும் பார்க்கும் பொழுது அவன் சாகத்தக்கதாக அவள் அலட்டினதுனாலே, ஆத்துமா விசனப்பட்டதுனாலே, பாருங்கள் அடுத்ததில் சொல்லுகிறார், தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேன் அவன், நசரேயேன் நான் அவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டுப்போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் அவளிடத்தில் சொன்னான். இதற்கு பிற்பாடு எப்படியாக அவனை ஒரு பிடித்து அங்கே பெலிஸ்தர்கள் ஒரு வேடிக்கை பொருளாக அவனை மாற்றினார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நான் என்ன சொல்லுகிறேன், உங்களுக்கும் எனக்கும் சரி, நாங்கள் ஏதோ ஒன்றுக்காக, ஆமென், இந்த சிம்சோன் அந்த அவள் மீது கொண்ட அந்த ஆசையினாலே, அவளுடைய அந்த வார்த்தைகளின் அந்த அடிக்கடி நெருக்கி அலட்டி பேசின அந்த வார்த்தைகளினாலே தன் இருதயத்தை எல்லாம் திறந்தான். எதனாலே இந்த பலம் இருக்கிறது, எதனாலே இப்படியாக நான் பலசாலியாக இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொன்னான். அன்புக்குரியவர்கள், அதற்கு பிற்பாடு இவள் அங்கே பெலிஸ்தரிடம் சொல்லி அவனுக்கு எப்படியாக அந்த தலைமயிரை வெட்டி, எப்படியாக அந்த பலம் இழக்கப்பட்டவனாய் அவனுடைய பிரதிஷ்டையான வாழ்க்கை உடைக்கப்பட்ட பொழுது, தேவ பிள்ளைகளே, அவன் அங்கே தேவனுடைய ஒரு எழுப்புதலுக்குரியவன். எப்படி நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கை நின்று ரட்சிப்பான் என்றுதான் அவனை குறித்த தீர்க்க தரிசனம். அப்படித்தான் வளர்க்கப்பட்டவன், அப்படித்தான் தேவனுடைய வல்லமை கொடுக்கப்பட்டு அவன் நடந்தவன். ஆமென். ஆனால் அந்த வல்லமைக்குரிய அந்த ரகசியத்தை, அந்த வல்லமையான அந்த பலனான காரியத்தை அந்த பெண்ணின் மீது கொண்ட அந்த ஆசையினால், இச்சையினால், அன்புக்குரியவர்களே, அவன் வெளிப்படுத்தினான். அந்த எழுப்புதலை கொண்டு வர வேண்டியவன், எழுப்புதலுக்குள்ளாக அவன் செயற்பட வேண்டியவன் இழந்து போனான். ஆகவே ஏதோ ஒன்றிற்காக எல்லாவற்றையும் இழந்துவிடக்கூடாது. எழுப்புதலுக்குரிய காரியத்திலே நானும் நீங்களும் இந்த நாட்களிலும் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், மரணம் வரத்தக்கதான சூழ்நிலையாக இருந்தாலும், ஆமென், எந்த நிலையிலும் கூட தேவ பிள்ளைகளை, சில வேளைகளே இப்படியான இச்சையான காரியங்கள் கூட வரும். எங்களை விட்டு, தேவனை விட்டு, தேவனுடைய வார்த்தைகளை விட்டு, ஆமென், தேவனுடைய வழிகளை விட்டு, தேவனுடைய ஊழியங்களை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு நாங்கள் போகத்தக்கதாய் இப்படியான இச்சைகள் வரலாம், பண ஆசை வரலாம், பொருள் ஆசையான காரியங்கள் வரலாம், ஆமென், சில வேளைகளில் பயப்படத்தக்கதான சூழ்நிலைகள் கூட வரலாம். நாங்கள் தேவனையே விசுவாசிப்போம், தேவனுடைய வார்த்தையே நாங்கள் விசுவாசிப்போம். அதிலேயே நாங்கள் வைராக்கியமாக இருக்கும் பொழுது, அன்புக்குரியவர்களே,
நிச்சயமாய் இந்த எழுப்புதலின் ஆண்டிலே நானும் நீங்களும் பெரிதான ஒரு எழுப்புதலை நாங்கள் இந்த தேசத்திலே கொண்டு வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஆமென். நான் சொன்னது போல எந்த நிலையிலும் நான் இதற்கு உதாரணமாக பலரை நான் சொல்லுவேன். ஸ்தேவானை குறித்து நீங்கள் பார்க்கலாம். எப்படி மரணத்துக்கு ஏதுவான அந்த நிலையிலும் ஜனங்கள் கல்லறிந்து எப்படியாக காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்த பொழுதிலும் தேவனுக்கேற்ற விதமாக அவனுடைய பேச்சுக்களும் செயல்களும் இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். யோபுவை குறித்து பாருங்கள். எப்படியாக அவனுடைய சரீரம் எப்படியான ஒரு வேதனையான நிலைகளிலே போனாலும் கர்த்தரையே மகிமைப்படுத்தி கர்த்தருக்குள்ளாகவே இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆமென். என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னார். இப்படித்தான் தேவ பிள்ளைகளே நாங்கள் நான் அதான் சொல்லி என்னென்றால் எங்களுடைய மனசும் மாம்சமும் சில விருப்பு வெறுப்புகளை சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளே அது தேவ சித்தமா, தேவனுக்கு பிரியமா, ஆமென், தேவன் இதை விரும்புவாரா என்பதைத்தான் நாங்கள் பார்த்து அதன் பிரகாரம் நடக்கணும். இப்படியான சூழ்நிலையில் ஒருவர் எனக்கு எதிராய் பேசுகிறார், என்னை மற்றவர்கள் புறக்கணிக்கிறார்கள், அல்லது மற்றவர்கள் ஏதோ எதிராக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அப்போ மாமிசம் சொல்லும் இவருக்கு வேறு விதமாகத்தான் ஏதாவது ஒரு பதில் கொடு என்று சொல்லி பேசும். அப்படி பேசும் பொழுது தேவ பிள்ளைகளே மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினாலே அழித்து போட வேண்டும். ஆமென். ஏதோ ஒன்றிற்காக ஆமென் எங்களுக்குள்ளே மனசு மாம்சம் சொல்லும் இப்படி செய் அப்படி செய்ய. ஆனால் தேவ ஆவியினாலே நாங்கள் அன்புக்குரியவர்களை வழிநடத்தப்படுவோமா இருந்தால் நிச்சயமாய் என்னாலும் உங்களாலும் இந்த ஆண்டிலே கர்த்தருடைய அந்த எழுப்புதலை கொண்டு வர முடியும். அந்த எழுப்புதலின் நாட்களிலே அன்புக்குரியவர்களே நானும் நீங்களும் அங்கே பங்குள்ளவர்களாக நிற்க முடியும். அல்லேலூயா. நிச்சயமாக இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே ஏதோ ஒன்றிற்காக எங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறது போல நாங்கள் செயற்படாமல் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தைகளின் பிரகாரம் நாங்கள் நடப்போம். நாங்கள் எழுந்து நின்று இந்த வேளையிலும் கூட நாங்கள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளின் பிரகாரம் வருகிற நாட்களிலும் கூட இந்த வைரஸினுடைய தாக்கங்கள் கூட அல்லது இன்னும் பலவிதமான சூழ்நிலைகள் கூட எங்களுக்கு எதிராக வரலாம். அன்புக்குரியவர்களே, எப்படி வந்தாலும் நாங்கள் தேவனை விட்டு தேவனுடைய காரியங்களை விட்டு நாங்கள் விலகி போகாதபடி, நாங்கள் தேவன் வேண்டாம் அல்லது தேவனுடைய இந்த ஊழியம் வேண்டாம், தேவனுடைய இந்த அன்பு வேண்டாம், தேவனுடைய ரட்சிப்பு வேண்டாம், தேவனுடைய பரிசுத்தமான இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் போய்விடாதபடி கர்த்தருக்குள்ளே மரணம் வந்தாலும், அங்கே யோபு சொன்னது போல என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மையில் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லத்தக்கதாய் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு சொன்னது போல அங்கே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார், விடுவியாமற் போனாலும் நாங்கள் அவரைத்தான் ஆராதிப்போம் என்று சொன்னது போல தேவ பிள்ளைகளே அப்படியாக நாங்கள் உறுதியாய் வாழ்வோம். ஏதோ ஒன்றிற்காக ஏசாவை போல நாங்கள் ஒரு வேளை சாப்பாடு சில வேளைகளில் பசியாக இருந்தாலும் அன்புக்குரிய ஏதோ ஒரு கடைசி கட்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரையே நாங்கள் நம்பி இருப்போம், கர்த்தரையே பற்றி கொண்டிருப்போம், கர்த்தரையே நோக்கி இருப்போம். கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே நாங்கள் வாழும் பொழுதுதான் நாங்கள் ஒரு எழுப்புதலிலே நாங்கள் நிச்சயமாக பங்குள்ளவர்களாய் மாற முடியும். அந்த எழுப்புதலை நிச்சயமாய் தேசங்களுக்குள்ளே நாங்கள் கட்டவிழ்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் கர்த்தாவே ஏதோ ஒன்றிற்காக நாங்கள் எதையும் இழந்து விடக்கூடாது. ஆண்டவரே, எங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறத காரியங்களுக்காக கர்த்தாவே அப்பா ஆண்டவரே அது எங்களுடைய தேவையான காரியமாக இருந்தாலும் மனுஷீகமாக மாம்சீகமாக சரீர பிரகாரமாக ஆண்டவரே எங்களுடைய தேவைகளாக இருந்தாலும் சில வேளைகள் எங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் வரும்பொழுது கூடப்பா மனசும் மாம்சமும் சொல்லுகிறது போல ஆண்டவரே நாங்கள் செயற்பட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே அதன் பிரகாரம் நடந்து விடாதபடிக்கு கர்த்தாவே இந்த நாட்களிலும் தெய்வமே உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் உமக்குள்ளாக ஆண்டவரே உறுதியாய் இருக்கத்தக்கதாய், உமக்குள்ளாக உம்முடைய அழைப்பிலே நாங்கள் உறுதியாய் நிற்கத்தக்கதாய், உம்முடைய வார்த்தையிலே உறுதியாய் நிற்கத்தக்கதாக எங்களுடைய எல்லா
நிலைகளிலும், பேச்சிலும், சிந்தையிலும், நடத்தையிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் பிரதிபலித்து கொண்டே இருக்க எங்களுக்கு இந்த நாளும் எங்களோடு நீ பேசி இருக்கிறீங்களப்பா. பல சூழ்நிலைகள் வரும் ஆண்டவரே, மற்றவர்கள் புறக்கணிக்கலாம் ஆண்டவரே, பலவிதமான பேச்சுக்களை பேசலாம் ஆண்டவரே, நிந்திக்கலாம், அவமதிக்கலாம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகள் கூட வரலாம் ஐயா. ஆண்டவரே, எப்படிப்பட்ட நிலைகளிலும் வியாதியின் காரியங்கள் வரலாம் ஆண்டவரே, பொருளாதார குறைவுகள் வரலாம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட ஆண்டவரே சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே உம்மை இழந்து விடாதபடி, உம்முடைய ஆசீர்வாதமான ஆண்டவரே ரட்சிப்பை இழந்து விடாதபடி, பரிசுத்தமான வாழ்க்கையை இழந்து விடாதபடி, உம்முடைய அன்பை இழந்து விடாதபடி, கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய அந்த திவ்ய சுபாவங்களை இழந்து விடாதபடி நாங்கள் உமக்குள்ளாக நிலைநிற்கத்தக்கதாய் எங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. எங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. வரும் நாட்களில் கர்த்தாவே ஐயா நாங்கள் இன்னும் உமக்குள்ளாக ஒரு தேர்ச்சி அடைந்த தேறினவர்களாக ஆண்டவரே உமக்குள்ளே நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலும் எங்களை அபிஷேகித்து ஆண்டவரே எதற்காகவும் எதையும் ஆண்டவரே இழக்காதபடிக்கு, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் நடக்காதபடி உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் வாழத்தக்கதாய் அப்பா நீர் எங்களை கிருபை செய்து எங்களை நடத்தப்படுவதற்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.